குட் மார்னிங். ஒரு கணவன் மனைவி இருந்தாங்க. அவங்களுக்கு நீண்ட நாட்களாய் குழந்தை இல்லாமல் இருந்தது. அதனால அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு கீரி பிள்ளையை எடுத்து தன்னுடைய சொந்த பிள்ளையை போல வளர்த்து கொண்டு வந்தாங்க. நாட்கள் கடந்த போது அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையோட இந்த கீரி பிள்ளையும் தன்னுடைய குழந்தையை போல வளர்த்து வந்தாங்க. ஒரு நாள் கணவனும் மனைவியும் தண்ணீர் எடுப்பதற்காக கொஞ்சம் தூரத்திற்கு போய் தண்ணீர் கொண்டு வருவதற்காக போனாங்க. போயிட்டு திரும்பி வருகிற பொழுது பார்த்து வாசல்ல பார்த்தபோது அந்த கீரிப்பிள்ளை வாய் ஃபுல்லாக ரத்தத்தோடு கூட இருந்தது. உடனே அவருக்கு புரிந்து போனது, நாம் அன்பாய் வளர்த்த அந்த கீரிப்பிள்ளை நம்முடைய குழந்தைய கொன்னுடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆத்திரத்தோட என்ன பண்ணார், கையில் இருந்த அந்த குடத்தை அது மேலே போட்டு கொன்று விட்டார். கொன்றுட்டு வேகமாக வீட்டுக்குள்ளே போய் பார்த்தாரு. அவருக்கு பெரிய அதிர்ச்சி. குழந்தை நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தது. கீழே ஒரு பெரிய பாம்பு துண்டு துண்டாக அது நசுக்கப்பட்டு அது ரத்தத்தோட இறந்து போயிருந்தது. அப்போதான் அவருக்கு தெரிஞ்சது, அந்த கீரி பிள்ளை தன்னுடைய பிள்ளைய காப்பாற்றி இருக்கிறது என்று சொல்லி. அது தன்னுடைய ஜீவனை கூட அது பெரிதாக நினைக்காமல் பிள்ளையை காப்பாற்றி இருக்கிறது என்று. நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம பார்க்கிறவைகளை வைத்து ரொம்ப கோபப்படுறோம், எதையும் விசாரிக்க மாட்டேங்கிறோம். எந்த சூழ்நிலைகளை பார்த்து உடனே சட்டுன்னு முடிவெடுத்து பெரிய காரியங்களை நம்ம செய்து விடுகிறோம். இன்றைக்கு அதனால நாம் நிறைய காரியங்களை இழந்து போயிருக்கலாம். உடனுடன் கோபப்படுகிறதுனால, உடனே முடிவெடுக்கிறதுனால கோபத்தில் நிறைய உறவுகளை இழந்து போயிருக்கலாம். நம்முடைய சூழ்நிலைகளில் நம்ம நிறைய காரியங்களை, பெரிய காரியங்களை கூட நாம் ஃபேஸ் பண்ணி இருக்கலாம். மீண்டும் இழந்து போனதை மீண்டும் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலைகளை கூட நாம் சந்தித்திருக்கலாம். ஏன் வாழ்க்கையை கூட நாம் இழந்து போகிறவர்களாக இருக்கலாம். இன்றைக்கு நாம் ஒரு முடிவெடுப்போம். நான் இனி உடனே கோபப்பட மாட்டேன், எதையும் ஆராய்ந்து நான் முடிவெடுப்பேன் என்று நாம் சொல்வோமானால் நாம் நிறைய இழக்க வேண்டியதே அவசியம் இருக்காது. நமக்கு அன்பானவர்களை நாம் இழக்க மாட்டோம், நமக்கு நல்லது செய்கிறவர்களை நாம் இழக்க மாட்டோம், நம்மளை நம்புகிறவர்களை நாம் இழக்க மாட்டோம், நமக்கு உதவினவர்களை, நம்மளை உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்தவர்களை, ஏன் நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக காரியங்களை, சந்தோஷம், சமாதானம் இதெல்லாம் இழந்து போகாமல் நாம் சந்தோஷத்தோடு கூட இருப்போம். வேதத்தில் இப்படி ஒரு வசனம் இருக்கிறது, உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே, மூடரின் நெஞ்சில் கோபம் குடியிருக்கும் என்று. ஹாவ் அ நைஸ் டே. ஜீசஸ் லவ்ஸ் யூ.